அருமையான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் உங்களை அனைவரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உங்களோடு சேர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஒரு நேரம் கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த பூமியிலே நமக்கு இருக்கிற ஒரு மேன்மை என்ன அப்படின்னா, நாம் இயேசுவை அறிகிற அறிவிலே வளர்கிறதான். அதாவது பிதாவையும் குமாரனையும் அறிகிறதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அங்கே பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக பல வருஷங்களுக்கு முன்பாக அவரை பற்றி சொன்ன ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் இதை ஆரம்பிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய தீர்க்கதரிசனங்கள் உண்டு. இயேசுவை பற்றி தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளே ஏசாயாவும் ஒரு பிரதானமானவர் என்று சொல்லலாம். அவர்தான் இந்த 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய பிறப்பை பற்றி பேசும் பொழுது அவர் இப்படி சொல்லுவார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்கே இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பிறந்தார், அல்லது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் ஒரு ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்டார். அவர்தான் நம்மை ஆளுகிறவர், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அல்லது இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் ஒரு புதிய அரசாங்கத்தை அவர் கொண்டு வருகிறார் அப்படின்னெல்லாம் சொல்லிவிட்டு அவருடைய நாமம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியங்களை பேசுகிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசியானவர் 5 விஷயங்களை பேசுகிறார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி இந்த 5 விஷயங்களுமே ஆண்டவரையுடைய 5 நாமங்கள் அல்லது அவருடைய நாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய நாமத்திலே இந்த 5 விஷயங்களும் இருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த உலகத்திலே அல்லது அதாவது நமக்குத்தான் ஒரு பாலகன் பிறந்தார், நமக்குத்தான் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஆளுகை செய்கிற அல்லது நம்மை ஆண்டு நடத்துகிற அந்த கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவருடைய நாமம் இப்படின்னு சொல்லி இந்த 5 காரியங்களை சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது அல்லது அவரை அறிகிற அறிவு என்பது இந்த 5 விஷயங்கள்லையும் இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 5 விஷயங்களும் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. இருந்த போதிலையும் நாம் இந்த நாளிலையும் அவருடைய நாமத்தை, பவுல் சொல்வார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமா எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்தளவுக்கு இயேசுவை பற்றி அறிய வேண்டும் அப்படின்னு பவுல் வாஞ்சையாய் இருந்தார். அப்போ நமக்கும் அதே வாஞ்சை தான். ஒரு வசனத்தை எத்தனை தடவை வாசித்தாலும் எத்தனை தடவை கேட்டாலும் ஏன் திரும்ப திரும்ப கேட்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே ஒரு அல்ல குறையாத ஒரு செல்வத்தை போல அதில் எத்தனை தோண்டி எடுத்தாலும் திரும்ப திரும்ப என்ன செய்யும், திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அதுபோல தான் இந்த வசனமும். அப்போது நமக்கு இந்த பூ உலகத்திற்கு குமாரன் கொடுக்கப்பட்டது அல்லது இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவு அல்லது
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறது போல, இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைத்தது. இங்கே சொல்லப்பட்டது போல நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது இயேசு நமக்காக வந்தது, அவரை நமக்காக பிதாவாகிய தேவன் கொடுத்தது. இவைகள் எல்லாமே மிகவும் விலையேறப்பட்ட விஷயங்கள். நாம் 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 பெறக்கூடாததை அல்லது எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தாலும் பெற முடியாததை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய நாமம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த விஷயங்களில் இந்த 5 விஷயங்களையும் நாம் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக அவர் அதிசயமானவர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் என்றெல்லாம் எத்தனையோ, அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் அப்படின்னு நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்திருந்தாலும், அல்லது இந்த முழு உலகத்தையும் அவர் அதிசயமாய் உண்டாக்கியிருந்தாலும், அவர் அதிசயமானவர் அப்படிங்கிறது எதிலே வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்டால், அல்லது நாம் எதை வியந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அவர் இந்த உலகத்திலே அந்த பிறந்த விதம்தான் மிகப்பெரிய அதிசயம். ஏனென்றால் அது ஒரு நடக்கவே கூடாத, நடக்க முடியாத, அல்லது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி பேசப்படுகிற ஒரு விஷயம்தான் அதிசயம். அப்படி அதிசயமாய் இருந்த அவருடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவருடைய பிறப்பு. அவர் எங்கு பிறந்தார் அப்படின்னா, அவர் சாதாரண ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அதுதான் நமக்கு மிகப்பெரிய அதிசயம். வானாதி வானங்களில் இருக்கிறவர், நித்தியமாய் பிதாவாகிய தேவனுக்கு சமமாய் இருந்தவர். அவரை கொண்டுதான் தேவன் இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்தார். எத்தனையோ காரியங்களை குமாரனை பக்கத்தில் வைத்து கொண்டுதான் சிருஷ்டித்தார். ஆனால் இப்பொழுதோ அவர் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனிடத்திலே அவர் பிறக்கிறார். அதுவும் பிறக்கிற இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இருக்கிறதுலையே மிக யாரும், அதாவது மிருகங்கள் வாழ்கிற ஒரு இடத்திலே போய் அவர் பிறந்தார். இதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அதிசயம். அதாவது அவருடைய தாழ்மை தான் அதிசயம் என்று சொல்லலாம். மிருகங்கள் வாழ்கிற அல்லது மாட்டு கொட்டுகையிலே மாடுகள் இருக்கிற இடத்துல ஒரு மனிதன் போய் பிறந்தால் அது ஒரு பெரிய அதிசயம் அல்ல. அதையே ஜனங்கள் பெரிதாக பேசிவிடுவார்கள். ஆனால் தேவகுமாரன் இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்தவர் அங்கே பிறந்தார் அப்படிங்கிறதான் அதுதான் மிகப்பெரிய அதிசயம். இதில் என்னென்னா, அந்த லூக்கா 1-2 அதிகாரத்தில் இந்த மகா பெரிய நற்செய்தியை ஆண்டவர் அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்வார். லூக்கா 2 அதிகாரத்துக்கு வருவோம். இந்த மிகப்பெரிய நற்செய்தியை ஆண்டவர் அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லும் பொழுது, அந்த சொல்லுகிற விதமும் அதற்கு பின்னணி அதை முடிக்கிற விதங்களும் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த மேய்ப்பர்களுக்கு அதெல்லாம் மிகப்பெரிய அதிசயமாகத்தான் இருந்திருக்கும். 2 அதிகாரம், லூக்கா 2 அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதன் 9ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இப்போ இதுவரைக்கும் அது ஒரு அற்புதமானதுதான். அவர் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை சொல்லுகிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து அப்படிங்கிறவரைத்தான் காலாகாலமாய் இஸ்ரேல் ஜனங்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து என்கிறவர் பிறப்பார் அப்படிங்கிறதே அவர்களுக்கு தெரிந்திருந்தது.
ஆனால் அது இப்போ என்னென்னா, அது இப்பொழுது அவர் பிறந்திருக்கிறார், அதுவும் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கப்புறம் சொல்லுகிறதான் ரொம்ப ஆச்சரியமான அல்லது அதிசயமான ஒரு விஷயம் என்று சொல்லலாம். 12ஆம் வசனத்திலே, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இப்போ பாருங்களேன், அதாவது பிள்ளையை துணியில் சுற்றி, ஒருவேளை பெத்லஹேமில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டிலே அல்லது மிகப்பெரிய ஒரு நல்ல சத்திரத்திலே பிள்ளையை துணியிலே சுற்றி தொட்டிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே அதுவே பெரிய ஒரு அதிசயம்தான். ஆனால் இந்த 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 ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். அதாவது கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசிக்கிறது, எல்லாரும் மிகவும் பயப்படுகிறார்கள். அந்த காட்சியை பார்ப்பதற்கு எவ்வளவு பயங்கரமாய் அல்லது அற்புதமாக இருக்கிறது. அதற்கப்புறம் அவன் சொல்லுகிற செய்தி மிகவும் சந்தோஷமான செய்தி. ஆனால் அந்த செய்திக்குரியவரை பார்க்க போக சொல்லுகிற இடம்தான் பொருத்தமில்லாத இடமாக இருக்கிறது. என்னது? பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்லுகிறது தான். கர்த்தருடைய தூதன் அவ்வளோ வல்லமையாய் வந்து மகிமையாய் நின்றதற்கும், எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை அறிவிக்கிற செய்தியை அறிவித்ததற்கும், அதற்கப்புறம் அந்த அந்த குழந்தையை போய் முன்னணையிலே பாருங்கள், அதாவது மாட்டு கொட்டகையிலே மாடுகள் தீவனம் சாப்பிடுவதற்காக ஒரு 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 கொட்டிலை போல ஒன்றை செய்திருப்பார்கள். சுற்றிலையும் கற்களை வைத்து அந்த தீவனத்தை அதிலே போடுவார்கள். சுற்றி வரும் அந்த தீவனம் எங்கேயும் சிந்தாமல் இருப்பதற்காக சுற்றியும் 4 பக்கம் கற்களை வைத்திருப்பார்கள், அல்லது 3 பக்கம் கற்களை வைத்திருப்பார்கள், ஒரு பக்கம் சுவர் இருக்கும். இதுதான் முன்னணை. இந்த முன்னணையிலே அந்த தீவன தட்டுகள் பரம்பி இருக்கிற அதற்கு மத்தியிலே துணியிலே சுற்றி அந்த முன்னணியிலே மாடு தீவனம் சாப்பிடுகிற அந்த முன்னணியிலே அவரை கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம், இதுவே உங்களுக்கு அடையாளம். இதில் என்னன்னு கேட்டால், இதுவே தான் சகோதரரிலே நமக்கும் அடையாளம். என்னன்னா, அதாவது அதிசயம் என்றால் என்னன்னு கேட்டால், அதாவது இதுதான் அதிசயம். கர்த்தருடைய தூதன் வல்லமையாய் நிற்கிறது அதிசயமா, அல்லது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்குறது அதிசயமா? இதெல்லாம் பேசிவிட்டு, ஆனால் அந்த குழந்தையை இருக்கிற இடமோ மாட்டுத் தொழுவத்தின் முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறதான் அதிசயம். எனவே இதிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்னு கேட்டால், அவருடைய தாழ்மையை தான் படிக்கிறோம். அவருடைய தாழ்மை இது பொருந்தாததாக இருக்கிறதே, பொருந்தாத நற்செய்தி அல்லது பொருந்தாத அறிவிப்பு, பொருத்தமில்லாத இடம், அந்த அறிவிப்புக்கு வரிசையாக அப்படியே ஒரு 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 மிகவும் மகிமையாக அங்கே பெத்லஹேமிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அங்கே இருக்கிற ஒரு அரண்மனையிலேயோ அல்லது மிகப்பெரிய வீட்டிலேயோ வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும். அங்கே இயேசு படுக்க வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய தலைக்கு பின்பாக ஒரு பெரிய ஒளிவட்டம் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் சொன்னால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது, இதுதான் நாம் அவருடைய நாமம் அதிசயம் அப்படிங்கும் பொழுது, அது என்ன அதிசயம்னா, இப்படிப்பட்டவர் இப்படி பிறந்திருக்கிறாரா? இது என்னங்க அதிசயமாக இருக்குது? இதெல்லாம் பார்க்கக்கூடாத விஷயமா இருக்குதே. இவர் இப்போ நம்ம ஊரில் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய மந்திரியாக இருக்கிற மனிதன் சாதாரண ஊருக்கு வந்தாலே பரவாயில்லையே, இவர் பெரிய அதிசயம், அவர் ஊருக்கு வந்துட்டார், நம்ம ஊருக்கு வந்துட்டார், அல்லது சாக்கடையில் இறங்கி நடக்கிறாரு, வயலில் இறங்கி நடக்கிறாரு அப்படிங்கிறதே பெரிய அதிசயமாக்கும் அப்படிம்பாங்க. இல்லை, அவைகளெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் தேவகுமாரன் அவர் பிறந்த இடமோ அதுதான் மிகப்பெரிய அதிசயம்.
அப்போது அந்த தாழ்மை தான் அதிசயம். அவர் அதிசயமானவர் என்றால் அவர் கற்களை, அதாவது அவர் 5000 பேருக்கு அப்பத்தை போஷித்தாரே, அது அதிசயமா? அதிசயம்தான். கடலின் மேல் நடந்தாரே, அது அதிசயம்தான், அதிசயம்தான். மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரே, அது அதிசயமா? அதிசயம்தான். ஆனால் இவைகளில் இது எல்லாவற்றையும் விட மேன்மையானவர், மகிமையானவர். தன்னுடைய மகிமையை துறந்து முன்னணியிலே பிறந்தது தான் மிகப்பெரிய அதிசயம். அப்போ இந்த ஆண்டவரைத்தான், இதுதான் அவருடைய நாமம். அப்போ அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நமக்கு என்ன மேன்மை, அல்லது எது அதிசயமாக இருக்க வேண்டும், அல்லது எது மகிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை நம்மை பற்றி சொல்லலாம். ஆனால் நம்முடைய இருதயமோ சதா இந்த முன்னணியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. இந்த முன்னணியை விட்டு நாம் எங்கேயும் போகக்கூடாது. ஆண்டவர் பிறந்த அந்த இடத்தை விட்டு நாம் எங்கேயும் போகக்கூடாது. பல பேர் பல காரியங்களை சொல்லலாம். அவர் இவ்வளோ படித்திருக்கிறார், இல்லது இன்னும் வேலை பார்க்கிறார், இந்த நாட்டில் இருக்கிறார், அந்த நாட்டில் இருக்கிறார் அப்படின்னு என்னென்னத்தையோ பேசலாம். இவ்வளோ சம்பாதிக்கிறார் அப்படின்னு எதோ பேசலாம். இதெல்லாம் அடையாளங்களான்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு அடையாளம். ஆனால் அவர் எங்கே படுத்திருக்கிறார் அப்படின்னா, அல்லது நம்முடைய மனதானது இந்த மனத்தாழ்மையில் இருக்க வேண்டும். இந்த மனத்தாழ்மையில் இருக்க வேண்டும். நானோ எப்பொழுதும் என் ஆண்டவர் பிறந்த அந்த முன்னணியை தவிர எனக்கு வேறொரு இடம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கல்வாரி சிலுவை காட்சியை நான் பார்க்கையிலே, அல்லது அந்த சிலுவை மர அடிவாரத்தை தவிர நான் எதையுமே தேட மாட்டேன் அப்படிம்பாங்க. நல்லது, அதுவும் ஒன்றுதான். ஆனால் அதைவிட மேன்மையானது என்னன்னு கேட்டால், நான் என் ஆண்டவர் பிறந்த முன்னணியை தவிர என்னுடைய மனதிலே எனக்கென்று வேறு எந்த இடத்தையும் நான் தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதான் மிக முக்கியமானது. எனவே அதிசயமானவர் என்றால் அவருடைய தாழ்மையின் அதிசயம்தான் மிகப்பெரிய அதிசயம். அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிசயங்களை விட மேன்மையானது என்று நாம் சொல்லலாம். ரெண்டாவது நாம் பார்க்கிறது என்னென்னா, அவர் ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார் அப்படிங்கிறதான். இது அவர் ஏதோ பரலோகத்தில் இருந்தபோது என்பதல்ல, மாறாக நமக்கு, இந்த பூமியிலே இருக்கிற நமக்கு, நம்ம எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா, யாரோ ஒருவர் எனக்கு ஆலோசனைக்காரராக இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் அப்படிங்கிறதான். சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சிநேகிதன் சொல்லுகிற உட்கருத்தான ஆலோசனை எவ்வளோ நல்லது என்கிறது போல நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கும். அதுபோல் எனக்கு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அல்லது அவருடைய நாமம் என்ன அப்படின்னா, அவர் ஆலோசனை கர்த்தர், அல்லது நமக்கு ஆலோசனை தருகிறவர். அவர் கட்டளை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, கட்டளை என்பதை அவர் சொல்லிவிட்டு மற்ற எல்லா நேரங்களையும் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு ஆலோசனை கர்த்தராக. உனக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரே, அதாவது இதை செய் அப்படின்னு கட்டளை கொடுத்து விட்டு போவது என்பது வேறு, ஆலோசனை தருகிறது என்பது வேறு. ஆலோசனை என்பது ஒரு நண்பனை போல. ஒரு நண்பன் கட்டாயப்படுத்த மாட்டான். இங்கே பாரு, நான் உனக்கு தெரியாத நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ பவுல் சொல்லுகிறார் அல்லவா தீமோத்தேயுக்கு, நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலையும் புத்தியை தருவார் அப்படிங்கிறது. அதில் ஒரு அழுத்தம் இல்லை, மாறாக அது ஒரு நல்ல ஆலோசனை. அதே போல் எல்லா நேரங்கள்லையுமே இயேசு நமக்கு எப்படி இருக்கிறார்னா, நமக்கு, அதாவது எப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு போனாலும், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பார்த்தால், அங்கு இருக்கிற ஒரு சபையுடைய தலைவனுடைய நிலைமையை பார்த்தோம் என்று சொன்னால், அவன் மகா மோசமான நிலைமையில் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு போய் அவனை நாள் அறவிட்டாலும் விடலாமே தவிர, அந்த வசனத்தை பாருங்கள். ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம்
அந்த சபை யார் அப்படின்னு கேட்டால் லவோதிக்காய சபை. அந்த சபையை நீங்கள் அதை வாசித்து பார்த்தால் 16, 17 வாசித்து பார்த்தால் இந்த மனுஷனுக்கு போய் என்னங்க ஆலோசனை, என்னத்தை ஆலோசனை போய் சொல்கிறது அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க 18ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வையடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இதில் என்ன ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கிறது? ஏன்னா அவனோட நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்குது. ஆனால் அப்பொழுதும் கூட போய் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படிங்கிற. ஆலோசனை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆலோசனை என்பது இது நம்ம சொல்கிற அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆலோசனையாக தான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் ரொம்பலாம் போக மாட்டாங்க. ரொம்ப போனால் தானே பிரச்சனை. அதனால் நான் ஒரு ஆலோசனையாக தான் சொல்கிறேன், அப்புறம் நீ பார்த்து முடிவு பண்ணிக்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார், ஆனால் ஆலோசனை சொல்லுவார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு எப்பொழுதும் எனக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பது என்பது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்க வேண்டும் நமக்கு. அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்வார், நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அந்த கல்யாண வீட்டில் முதல் தரமான இடத்துல போய் நீ முதல்ல உட்காராத, நீ பின்னாடி போய் உட்காந்துக்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த வீட்டுக்காரன் உன்னை கூப்பிட்டா நீ முன்னாடி போ, இல்லைன்னா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். நீ ரா விருந்தாவது பகல் விருந்தாவது நீ பண்ணும்போது நீ எப்பொழுதுமே உன்னுடைய சொந்தக்காரரையும் ஃப்ரெண்ட்ஸுகளையும் கூப்பிடுற மாதிரியே எப்பொழுதும் கூப்பிட்டுருக்க வேண்டாம். அதற்கு பதிலாக உனக்கு பதில் செய்ய முடியாதவங்களை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவார். இப்போ இது எல்லாமே இந்த வாக்கியங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்டளையை போல் அல்ல, ஒரு கட்டளையை போல் அல்ல. இதெல்லாம் ஒரு ஆலோசனைகள், இதெல்லாம் ஒரு ஆலோசனைகள். இதையெல்லாம் செய்தால் எனக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். ஆனால் இதையும் அவர் கட்டளையாக சொல்லவில்லை, ஆலோசனையாகத்தான் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவார், தன்னுடைய சீசர்களை பார்த்து, நான் உங்களை நீ ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஏனென்றால் ஊழியக்காரனிடத்தில் பேசுகிறது என்பது கட்டளை கொடுக்கிறது. இதை செய், இதை செய்யாதே, இதை செய், இதை செய்யாதே அப்படின்னு. ஆனால் நானும் உங்களை அப்படி நடத்தலை, நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இப்போ சிநேகிதர்கிட்ட போய் கட்டளையெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. சிநேகிதர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா ஆலோசனை. அப்போ நான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லி கொடுத்தேன். இப்படி பாரு, இப்படி செய், இப்படி நடந்து கொள் அப்படின்னு சொல்லி எனக்கு தேவையான நேரத்திலே. அப்போ அது சகோதர சகோதரிகளே, இயேசுவை இப்படி யோசித்து பாருங்கள். எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பரை போல ஒரு 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 பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் தாவீது ஏன் ஒரு மகா விருத்தி அடைந்த மனுஷனாக ஒரு நல்ல மனுஷனாக இருந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள். எந்த சூழ்நிலையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் தான் அகித்தோபல் அப்படிங்கிறவன். அல்லது இன்னும் வேறு நண்பர்களும் அவனுக்கு இருந்தார்கள். அப்போ இந்த மாதிரி நல் ஆலோசனைக்காரர்கள் அவர்கள் இருந்தபடினாலே அவன் வெற்றி சிறந்தான். இப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல நண்பரை போல ஒரு எந்த சூழ்நிலையும் அவரிடத்துல கேட்டால், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்டால் அவர் நமக்கு ஆலோசனை சொல்லி தருவார். நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நான் என்ன செய்வேன், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த சூழ்நிலையை எடுத்துக்கொண்டாலும் அவர் நமக்கு அதை பாருங்களேன். அந்த ஆலோசனை கவுன்சிலிங் அப்படிங்கிறது எவ்வளவு நல்லது. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர், ஆலோசனை கர்த்தராக அவர் இருக்கிறார். அதுவும் அவருடைய நாமத்திலே ஒன்று. அது எதற்கு? நமக்காக.
அவர் பரலோகத்தில் போய் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறவர் அல்ல. இந்த பூமியிலே நமக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக, ஆலோசனை கர்த்தராக, ஆலோசனை சொல்லுகிற நண்பராக, நீ இதையெல்லாம் செய், அப்பொழுது உன் வாழ்க்கை மேன்மை அடையும், உன் கண்களுக்கு களிக்கம் போட வேண்டும், நீ உடுத்தி கொள்ளும்படிக்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் கேட்க வேண்டும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா? இதை அதான் என்னங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறீங்க அவனெல்லாம் அப்படின்னு பேசுகிற நேரத்திலே கூட அவரோ ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். அது ஒரு நல்ல ஆண்டவருடைய அற்புதமான குணம். மூன்றாவது நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறதான். இயேசு கிறிஸ்து அவர் மாட்டுத் தொழுவத்திலே அவர் பிறந்தார், முன்னணியிலே அவரை கிடத்தி இருந்தார்கள், அவர் ஆலோசனை தருகிறவராக ஒரு நண்பனை போல் இருக்கிறார். இந்த காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ஏதோ ஒன்றும் ஒரு பலகீனரை போல, ஒரு பலவீனம் உள்ளவராக அவர் இருக்கிறார் என்கிறது போல நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. இல்லை, இது எல்லாமே அவருடைய நாமங்கள். அப்போ அதில் ஒன்றுதான் அவர் வல்லமையுள்ள தேவன். இன்னொரு விதத்தில் அவரை பற்றி அடைமொழியாய் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பொருந்தும். அது நம்மையும் அதை போலவே மாற்றும்படிக்கு தான் வந்தார். அந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா அந்த அந்த 2 சீசர்கள் நடந்து போகிற அந்த வழியிலே அவர்கள் பேசி கொண்டு போகும்போது அவர்கள் தான் இப்படி பேசுவார்கள். அதாவது என்ன பேசினார்களோ அதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அது வேறு விஷயம். அங்கே 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே அங்கே அந்த எம்மாவூர் சீசருக்கு போன 2 சீசர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து ஒன்றை கண்டுபிடிக்க முடியும். அந்த அந்த வசனத்தை பாருங்கள். ஆண்டவரும் கூட சேர்ந்து அவர்களோடு நடந்து போகிறார். நீங்கள் என்னத்தை பற்றி பேசிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் முகமெல்லாம் துக்கமாக இருக்குதே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில். அப்போ அவங்க சொல்லும் பொழுது 19ஆம் வசனத்தில் அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலையும் வாக்கிலையும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அவர் வல்லமையுள்ளவர். அவர் சாதாரண மனிதன் கிடையாது. அவர் இல்லை, சாதாரண மனிதன் என்றால் உடனே நாம் ஏதோ பெரிய ஆள் நினச்சி கொள்ளக்கூடாது. மாறாக அவர் வல்லமை உள்ளவராக, அதாவது செய்கையிலையும் வாக்கிலையும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். வல்லமை உள்ளது அல்லது பெரிய ஆள் அப்படிங்கிறது மற்றவர்களை மிரட்டுகிறது, மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மையாக எண்ணுகிறது, இது போன்ற விஷயங்கள் அல்ல. மாறாக அவர் செய்கையிலே தேவன் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்தார். அதிலே அவர் வல்லமையுள்ளவராக இருந்தார். ஒன்றை செய்வதற்கு நமக்கு திராணி வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு திராணி வேண்டும், வல்லமை வேண்டும். அவர் முதல்ல என்ன வருகிறது அப்படின்னு கேட்டால், வாக்கிலே அப்படிங்கிறது வரவில்லை. இன்றைக்கு எல்லாரும் அதைத்தான் சொல்கிறார்கள். முதல்ல வாக்கு தான், வாக்கிலையும் செய்கையிலையும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாய் வரும் பேசுவதற்கு. ஆனால் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னு கேட்டால், செய்கையிலையும் வாக்கிலையும் முதல் செய்தார், அப்புறம் அதை பேசினார். செய்ததும் வல்லமுள்ளதாக இருந்தது, பேசினதும் வல்லமுள்ளதாக இருந்தது. ஆனால் இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அல்லது எல்லா மனுஷரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டால், வாய் பேச்சிலே வல்லமை உள்ளவர்கள், பேச்சிலே வல்லமை உள்ளவர்களாகத்தான் மனிதன் இருக்கிறான். செய்கையிலே என்று வரும் பொழுது அங்கே எந்த வல்லமையும் இல்லை, சும்மா பேச்சு தானுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமல்லவா. சும்மா வாய் தான் 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு வாய் தான் நீளுமே தவிர வேற அங்கே ஒன்றும், நேரில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் கிடையாது, சும்மா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இயேசு இருந்தாரான்னு கேட்டால் அப்படி இல்லை. அவர் செய்தார்.
என்னத்தை போதித்தாரோ அதையெல்லாம் முன்பாக செய்தார். செய்வதற்கு அவருக்கு பலன் இருந்தது, அவர் வல்லமுள்ளவராய் இருந்தார். அதே போல அவர் எதை செய்தாரோ அதை அவர் வல்லமையாக அவர் பேசினார். எனவேதான் அவருடைய வார்த்தையிலே ஒரு பெரிய அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரம் மனிதர்களை கட்டி போட்டது. இப்போ இதே விஷயத்தை தான் சகோதர சகோதரிகளே அவர் நமக்கும் செய்ய வந்தார். நம்மையுமே செய்கைகளை முதலாவது பேச்சில் அல்ல, பவுல் சொல்கிறது போல பரலோராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பெலத்தில் உண்டாயிருக்கிறது. சும்மா பேசிட்டு போகிறது ஈஸி, மலை பிரசங்கத்தை பேசுகிறது ரொம்பவும் ஈஸி. ஆனால் செய்கையிலே பெலத்திலே முதலாவது அந்த பெலத்தை தருகிறார். அது அவருடைய நாமம். அவர் என்ன வாசித்தோம்? அவர் வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறதா. வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறது அவர் பரலோகத்தில் இருக்கிற அந்த வல்லமையை சொல்லவில்லை, அல்லது அவர் வல்லமையுடையவராக பெரிய பெரிய காரியங்களை செய்ததை பற்றி இல்லை. அது அவர் பழைய ஏற்பாட்டிலே கூட செய்தாரே. பழைய ஏற்பாட்டிலே கூட நிறைய வல்லமையான செய்கைகளை ஆண்டவர் செய்தார். செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார், எத்தனையோ காரியங்கள் நடந்தது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இயேசு, இந்த பாலகன், இந்த குமாரன் என்னவாக இருந்தார் அப்படின்னு கேட்டால், மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதை குறித்து வல்லமுள்ளவராக இருந்தார், அந்த பலனுடையவராக இருந்தார். அதை போலவே நம்மையும் மாற்ற விரும்புகிறார். அவர் தேவன் என்கின்ற அந்த பெரிய பெரிய அந்த விஷயங்களை பற்றி அப்படி சொல்லப்படவில்லை. அந்த மாதிரி சொன்னோன்னா அது தேவனால் தானங்க செய்ய முடியும், நம்மளால எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னு நாம் சொல்லிட்டு போயிடுவோம். இல்லை, அப்படி இல்லை. அவர் செய்கையிலையும் வாக்கிலையும் வல்லமுள்ளவராக இருந்தார். அவர் வாழ்ந்தார், அதை உபதேசித்தார். அவர் எதை பேசினாரோ அது அவர் வாழ்ந்ததாக இருந்தது. வெறும் வாய்ப்பேச்சு சாலகனாக இல்லை, வாய்ப்பேச்சு வீரநடி அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் அவர் இல்லை. மணிக்கணக்காக ஆசையாக பேசலாம், கதையாக பேசலாம், ஆனால் அப்படி இல்லை. இயேசு அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நமக்கும் இந்த நாமம், சரி, இந்த நாமம் எதற்கு நமக்கு? நம்மையும் அதை போலவே நமக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிற காரியங்களை செய்யவும் உபதேசிக்கவும், வாக்கிலையும் செய்கையிலையும், அல்லது செய்கைதான் முதலாவது, அதற்கப்புறம் வாக்கு. பாருங்கள், நமக்கு ஈஸியாக எது வருகிறதோ அதுதான் வருகிறது. முதல்ல வாக்கு தான் வருகிறது இல்லை. அப்போது இந்த நாமத்தை அறிந்த பொழுது அல்லது இந்த குமாரனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குத்தான் இதை கொடுக்க வந்தார், நம்மை முதலாவது செய்ய வைக்கிறார், அதற்கப்புறம் பேச வைக்கிறார். ரெண்டுலேயுமே வல்லமை இருக்கும். ஆகவே தான் ஒரு தேவனுக்காக வாழ்ந்த மனுஷன் பேசுகிறதை சும்மா அவர் என்னத்தையோ பேசிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை, அதை கவனித்து கேட்கணும். ஒரு 4 குழந்தைகளை தேவனுடைய சீசர்களாக, இயேசுவின் சீசர்களாக வளர்த்த ஒரு தகப்பன் பேசுகிறதை அசட்டை பண்ணிட்டு போகக்கூடாது. அல்லது 4 குழந்தைகளை தேவனுக்காக வளர்த்த ஒரு தாய் பேசுகிறதை அந்த அம்மா என்னத்தை பேசுதுங்க அப்படின்ட்டுலாம் போகக்கூடாது. இல்லை, அவர்கள் ஒன்றை செய்தார்கள், செய்த பிறகு பேசுகிறார்கள். அதை கவனித்து கேளுங்கள், அதில் ஒரு வல்லமை இருக்கும். சும்மா குழந்தையே பெற்றுக்காம குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுகிற இந்த நவீன கால ஆட்களை பற்றி நான் பேசலை. இல்லை, யாரொருவர் தேவனுக்காக வாழ்ந்து பேசுகிறதை அவர் பெரிய பிரசங்கியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த சகோதரி பெரிய பிரசங்கியாயெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக அவர்கள் பேசுகிற வார்த்தையை நாம் கவனித்து கேட்க வேண்டும் என்றால் அதில் ஒரு வல்லமை இருக்கும், என்றால் அவர்கள் அதை செய்தார்கள் அப்படிங்கிறதான். சரி, அடுத்தது நாம் என்ன வாசிக்கிறோம்? நித்திய பிதா. நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய ஒரு பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மனிதனுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதே தெரியாது. மொத்தத்திலே தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார்,
அவர் பாவம் செய்தால் தண்டிப்பார், நன்மை செய்தால் நல்லபடியாக வச்சுக்குவார் அப்படின்னு ஏதோ ஒரு கருத்து இருந்தது. ஆனால் அவர் அந்த தெய்வம் நல்லது செஞ்சால் பரலோகத்தில் சேர்ப்பார், தீமை செஞ்சால் கண்ணை தோண்டிடுவார் அல்லது நரகத்தில் போட்டுருவார், இப்படி தான் பொதுவான கருத்து இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது இந்த பிதாவை, இந்த நித்திய பிதா, அவர் நித்திய பிதா, அவரை காண்பிக்கும்படிக்காக வந்தார். பிதா, இப்போ ஆண்டவர் இயேசுசாமி என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொன்னார். அப்போ இயேசு என்னவெல்லாம் செய்தாரோ அதுதான் பிதா. ஆகவே இயேசுவனுடைய ஒரு நாமத்தின், இயேசு வந்ததனுடைய நோக்கமானது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நித்திய பிதாவை நமக்கு காண்பிக்கும்படிக்கும், ஏதோ காண்பிச்சுட்டு போகிற வேலை அல்ல. இதை பாருங்கள், இவர் வந்திருக்கிறாருங்க, இவர் தானுங்க பிதா, இவர் தானுங்க தேவன் அப்படின்னு காமிச்சிட்டு போகிறதுக்காக மட்டுமல்ல, அந்த பிதாவை நமக்கு சொந்த பிதாவாக மாற்றும்படிக்கு அவர் வந்தார். அதான் பெரிய ஆச்சரியம். அவர் சும்மா பிதா அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறாருன்னு பேசிட்டு போகிறக்காகவில்லை, அவர் உங்களுக்கும் அவர் பிதா அப்படின்னு சொன்னார். அப்போது இயேசு பிதாவை அவர் தேவனை ஒரு அப்பாவாக அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். கடைசியில் நாமே அவருக்கு சொந்த புத்திரர்களாக மாறும்படிக்கு வழி செய்தார். ஆகவே இயேசு காண்பித்த அல்லது அவர் வந்ததனுடைய நோக்கம், அந்த நித்திய பிதாவை நாம் பெற்றுக்கொண்டோம். எப்படி ஆலோசனை பெற்றுக்கொண்டோமோ, எப்படி அவருடைய தாழ்மையின் அதிசயத்தை கண்டோமோ, எப்படி ஆலோசனையை பெற்றுக்கொண்டோமோ, எப்படி வல்லமையை பெற்றுக்கொண்டோமோ, அதே போல் பிதாவாகிய தேவனை நமக்கு, அவர் வெறும் தேவன் அல்ல. எனவே தான் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஒரே ஒரு இடத்தில்தான் அவர் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னார். மற்ற எந்த இடத்துலையும் நாம் ஜெபம் பண்ணுறது போல் அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. நம்ம கர்த்தாவே கர்த்தாவே தேவனே அப்படின்னு, தெய்வமே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இயேசு ஒரே ஒரு இடத்துல தான் அப்படி ஜெபித்தார். மற்ற எந்த இடத்துலையும் அவர் அப்பா பிதாவே, அப்பா பிதாவே அப்படின்னு தான் ஜெபம் பண்ணார். இப்போ அதே போல தான் அந்த மாதிரி அந்த நெருங்கின சொந்தத்தை நமக்கும் கொடுக்க வந்தார். இப்போ நாமும் அவரை போலவே அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட முடியும் அப்படிங்கிறதான். கடைசியாக நாம் பார்க்கறது என்னன்னு கேட்டால், அவர் சமாதான பிரபு. இயேசு அவர் ஒரு சமாதான பிரபுவாக இந்த பூமிக்கு வந்தார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் பாவத்தினாலே என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டால் சமாதானம் இல்லை. இப்போது இந்த சமாதானத்தை சிருஷ்டிப்பதற்கு, உண்டாக்குவதற்கு யாரோ ஒரு குறுக்க ஒரு ஆள் வேணும். இப்போ மனுஷனால் தானாகவே சமாதானம் பண்ணிவிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. என்றால் மனுஷனிடத்தில் அதற்கான எதுவுமே கிடையாது. அவன் 1000 தடவை பாவத்தை அறிக்கை செய்தாலும் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு அவன் வேறு எந்த விஷயத்தையும் செஞ்சு இந்த விஷயத்தை சமாதானம் பண்ணவே முடியாது. அப்புறம் எப்படிங்க நான் சமாதானமாகிறது? பாவ மன்னிப்பு கேட்கத்தான் எனக்கு தெரியும், பாவத்தை மன்னிக்கிற வழி எனக்கு தெரியாது. அதுதான் நம்முடைய நிர்பந்தமான நிலைமை. எத்தனை தடவை வேணாலும் விழுந்து விழுந்து பாவத்தை மன்னிங்கன்னு கேட்க எனக்கு தெரியும். ஆனால் அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா? அதுக்கு எனக்கு தெரியாதே அப்படின்னு இருக்கும்பொழுது தான் இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தை சிந்தி தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார். அதனால தான் அவர் சமாதான பிரபு என்று எண்ணப்படுகிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மட்டுமல்ல, அதற்கு பிறகு ஆண்டவர், நாம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனிதருக்குள்ளும் நிறைய பிரிவினைகள் உண்டு. அந்த காலத்தில் யூதர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் ஒரு பிரிவினை இருந்தது. அதே போல் இன்றைக்கு சபை என்று எடுத்துக்கொண்டாலே சபையிலே நாம் விதவிதமாக இருக்கிறோம். நமக்கும் கூட நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய மாம்சத்திலே இன்னொருத்தரோடு கூட ஒன்றாக முடியாத சில எதிர்ப்புகள், ஒரு பகை இருக்கிறது.
அவர் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல, அவர் சிரிக்கிறது எனக்கு பிடிக்கல, அவர் நடந்து போகிறது எனக்கு பிடிக்கல, அது என்னமோ அவர் என்னமோ பெரிய ஆள் மாதிரி அவர் பேசுகிறாரு, இப்படின்னு எத்தனையோ பகைகள் நமக்குள் இருக்கிறது. நாம் சபையாக இருந்தாலும் கூட நாம் ஒன்றாகாதபடி நிறைய பகைகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற, மரித்து பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் அவர் ஒன்றாக்கி இப்படி சமாதானத்தை உண்டு பண்ணி, இது பாருங்க, இது ஒரு வேலை. இது ஒரு 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 கட்டடத்தை கட்டுகிறது போல, அல்லது ஒரு புதிதாக ஒன்றை உருவாக்குறது போல சமாதானத்தை உண்டு பண்ணினார். சமாதானத்தை பண்ணினவரே அவர்தான். சமாதானத்துக்கு சொந்தக்காரரே அவர்தான். அது தேவனுக்கும் மனுஷருக்குமாக இருந்தாலும் சரி, அல்லது மனுஷனுக்கும் இருக்கிற உறவாக இருந்தாலும் சரி, அவர்தான் அதற்கு சொந்தக்காரர், அந்த சமாதானத்துக்கு. மற்றபடி சமாதானத்துக்கு நமக்கும் வெகு தூரம். நீங்கள் சொல்லுங்களேன், சமாதானம்னா நமக்கு எதாவது தெரியுமா? சண்டை போட வேணால் தெரியும், முறைக்க தெரியும், எந்திரிச்சு போக தெரியும், எனக்கு பிடிக்கலைன்னு சொல்ல தெரியும். சமாதானம் பண்ண தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போது இயேசு அவர் அதை என்ன பாருங்க, சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு அந்த லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder. These will be his royal titles. Wonderful, Counselor, the mighty God, the everlasting Father, the Prince of Peace. அந்த அஞ்சையும் திரும்ப படிங்க. Wonderful, Counselor, mighty God, the everlasting Father, the Prince of Peace. இப்போ இந்த 5 பேர்களும் யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். இந்த 5 பேர்களும் நமக்கு சொந்தம். இவர் இப்பொழுது நமக்கு சொந்தமாய் கொடுக்கப்பட்டு விட்டார். இவர் என்னுடைய சொத்து. இவர் அப்படி இருந்தால் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் நமக்கு உதவி செய்வராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அனுப்பி வைத்தீர் ஆண்டவரே. அவரை சாதாரணமாய் அனுப்பாமல் அவர் அதிசயமானவராகவும், ஆலோசனை கர்த்தாவாகவும், வல்லமையுள்ள தேவனாகவும், நித்திய பிதாவாகிய உம்மை எங்களுக்கு காண்பிக்கிறவராகவும், சமாதான பிரபுமாக இருக்கும்படி எங்களுக்காக அவரை நீர் அனுப்பி வைத்தீர். அவர் மூலமாக ஒரு அரசாங்கத்தை, ஒரு கவர்மெண்ட்டை நீர் உண்டு பண்ணினீர் ஆண்டவரே. அதற்கு கீழாக நாங்கள் இருக்கிறோம். இவைகள் அத்தனையும் எங்களுக்கு சொந்தமாய் கொடுத்ததற்காக அப்பா பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு இப்படியே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இப்படி எங்களுக்கு இருந்தால் அது போதும் ஆண்டவரே. ஆமாண்டவர், நீர் அதிசயமானவராக உடைய மனத்தாழ்மையே எங்களுக்கு தியானமாக இருப்பதாக. அந்த மாட்டு முன்னணியை தவிர எங்களுக்கு வேறொரு இடம் இல்லை ஆண்டவரே. நீரே எப்பொழுதும் எங்களுக்கு ஆலோசனை தாங்க ஆண்டவரே. நீர் வல்லமையுள்ளவராய், கிருபை கொடுக்கிறவராய், வாக்கு செய்கையிலையும் வாக்கிலையும் இருந்ததை அதுவும் எங்களுக்கு அப்படி ஆவதாக. நித்திய பிதாவை எங்களுக்கு திரும்ப திரும்ப எங்களுக்கு காண்பித்தருளுங்க ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நீர் எங்களுக்கு சமாதான பிரபுவாய் இருக்கிறது என்கிறதை நாங்கள் கண்டு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, சபையிலையும் சரி, நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்கள் குடும்பங்கள்லையும் சரி, சமாதானம் எங்களுக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.